ஆனால் பிபியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அவேர்னஸும் இருக்கிறது இல்லை. அண்ட் நம்பரும் ரொம்ப சின்னதாக தெரியுது. இப்போ சுகர் அப்படின்னா வந்து 300 400 அப்படின்றப்ப வந்து நம்பர் பெருசாக இருக்குது, அதனால நான் மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பிபி அப்படின்றது வந்து நம்ம 200க்குள்ள தானே இருக்குது யூஸ்வலாக. 140 90க்கு மேலே இருந்தால் வந்து ஹை பிபின்னு சொல்கிறோம். 150 160லாம் இருந்துச்சுன்னா 10 20 தானே கூட இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து 25 to 40 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் 25லேருந்து 40 வயசுக்குள்ளவங்களுக்கு கூட வந்து நிறைய பிபி வரதை நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த பீப்புளுக்கு பிபி கூட இருக்குன்னு சொன்னாலுமே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான், நான் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணுறது இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறது இல்லை, மாத்திரையும் எடுக்கிறது இல்லை. ஸோ பிபி அதிகமாக இருக்கிறதுனால வந்து இனிஷியலாக வந்து நமக்கு பெருசாக சிம்டம்ஸ் காமிக்காது வெளியில். ஸோ போக போக வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க்கு, ஸ்ட்ரோக் வர ரிஸ்க்கு, அண்ட் ஈவன் கிட்னி ஃபெயிலியர் கூட நம்மளுக்கு வரலாம்.